வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாம வெறும் ஆதார் கார்டு பேன் கார்டை மட்டும் வச்சு ஈஸியா லோன் வாங்குறதுக்கான ஒரு சூப்பரான லோன் அப்ளிகேஷனை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு வந்து சிபில் ஸ்கோர் வந்து 0ல இருந்தா கூட இந்த ஒரு லோன் அப்ளிகேஷன்ஸ்ல ஈஸியாவே லோன் வந்து அப்ரூவ் வந்து பண்றாங்க. இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு லோன் அப்ளிகேஷன்ஸ்ல 15,000 ரூபாய் லோன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து உங்களுக்கு நான் லைவாவே வந்து காமிக்கிறேன் பாருங்க. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இப்பதான் ரீசெண்டா வந்து பேன் கார்டு எடுத்திருக்கீங்க, எனக்கு வந்து எந்த ஒரு சிபிலுமே வந்து கிடையாது அப்படிங்கிறவங்க கூட இந்த லோன் அப்ளிகேஷன்ஸ்ல லோன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்க எடுக்கிற லோனை கரெக்டா ரீபேமெண்ட் வந்து பண்ணிக்கிட்டே வாரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட சிபில் ஸ்கோர் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தடுத்த லோன் நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாவே லோனும் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுவாங்க. இந்த லோன் அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் சேலரி ஸ்லிப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு ஒரு செல்ஃபி போட்டோஸ் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தா போதும், இன்ஸ்டன்டாவே இந்த லோன் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும். இப்போ நான் வந்து 15,000 ரூபாய் லோன் எடுத்திருக்கேன், 62 நாள் டைமிங்ல எடுத்திருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா 6 மாசம் வரைக்கும் டைமிங் கொடுத்தாங்க. பட் நான் வந்து பாத்தீங்கன்னா 62 நாளை சூஸ் பண்ணி லோன் வந்து எடுத்திருக்கேன். இந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரிசீவும் ஆயிருச்சு. ஸோ இதை பத்தின எல்லா டீட்டெயிலும் இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம அப்ளை பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனோட நேம் வந்து பாத்தீங்கன்னா பிரான்ச். அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அப்ளை ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனை பத்தி ஆல்ரெடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க புதுசா இப்பதான் வந்துட்டு பேன் கார்டு எடுத்திருக்கீங்க, இல்ல வந்து எனக்கு வந்து ஆல்ரெடி பேன் கார்டு இருக்குது ஆனா என்னோட சிபில் ஸ்கோர் 0ல இருக்குது, எந்த ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணாலும் லோன் வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நிறைய பேருக்கு இதில் வந்து சிபில் வந்து நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதனால தான் வந்து இதை ரெஃபர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவோம். லாங்குவேஜை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சைன் இன் அண்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா இதில் ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ எம் நியூ பிரான்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் எதை வச்சு ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் நியூ அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க, அதை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி வந்து வெரிஃபை பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மொபைலில் எத்தனை இமெயில் ஐடி இருக்கோ எல்லா இமெயில் ஐடியுமே ஷோ பண்ணுவாங்க. அதில் எந்த இமெயில் ஐடியை எந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ண விரும்புறீங்களோ அந்த இமெயில் ஐடியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் ரெண்டையுமே வந்து வெரிஃபை பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லோன் அமௌண்ட் வந்து 0ல இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்ட் யுவர் லோன் அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த மாதிரியான ஒரு பேஜுக்கு வந்து வருவீங்க. இதில் வந்து ஸ்டார்ட் யுவர் லோன் அப்ளிகேஷனுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்மர்மிஷனுக்கு வந்து அலோ கேட்கும். இது எல்லாத்துக்குமே வந்து அலோ ஆக்சஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் நீங்கள் வந்து லோன் வாங்கலாம். ஜஸ்ட் உங்களோட ஆதார் கார்டு நம்பர் பேன் கார்டு நம்பர் மட்டும் இருந்ததுன்னா போதும், அதை வச்சு நீங்கள் இதில் வந்து லோன் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஜஸ்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி டைப் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் எந்த டைப் ஆஃப் ஐடி கார்டு வந்து வச்சிருக்கீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஆதார் கார்டு எல்லாருக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து ஆதார் கார்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டை வந்து உங்கள் கையில் வச்சு உங்களோட ஃபேஸ் பக்கத்தில் ஆதார் கார்டு தெரியிற மாதிரி வச்சு செல்ஃபி ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபி ஃபோட்டோஸ் வந்து ஆதார் கார்டை கையில் காமிச்சு ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டை எப்படி கையில் பிடிச்சிருக்காம பாருங்கள், அதே மாதிரி கையில் பிடிச்சி நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டோட பேக் சைடை வந்து ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க. இதில் வந்து உங்களோட ஆதார் கார்டை பேக் சைடு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபோட்டோ எடுத்தாச்சு, இப்போ சப்மிட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுக்க சொல்லுவோம். இந்த இடத்துல உங்களோட செல்ஃபி ஃபோட்டோ உங்களோட ஃபேஸ் வந்து இந்த ரவுண்டுக்குள்ளே தெரியிற மாதிரி செட் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்க அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சம் பேசிக் டீடைல் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். உங்களோட பேன் கார்டு நம்பர் இருக்காது, அதை என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், உங்களோட அட்ரஸ் டீடைல் எல்லாமே இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க, அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க.
கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பின்கோடு வந்து என்ட்ரு பண்ணியிருக்காது, உங்களோட பின்கோடை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதில் அட்ரஸ் ஏதாவது தப்பாக இருந்தது அப்படின்னா அதை வந்து டிலீட் பண்ணிவிட்டு கரெக்டான அட்ரஸை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட ஜெண்டரையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஃபைனலாக கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கம் டைப் வந்து கேட்டிருப்பாங்க, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா இல்லை ஸ்டூடெண்ட்டா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்டூடெண்ட்டுக்கு கூட லோன் வந்து கொடுப்பாங்க, அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களோட பேங்கோட நேம் என்ன அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரையும் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ வந்து சப்மிட் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் லோன் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ₹500 இல்லைனா ₹1000 இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆகும். ஒரு சிலருக்கு தான் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ₹2500 வரைக்கும் அப்ரூவ் ஆகும். ஸோ இந்த லோனை நம்ம ரெகுலராக எடுத்து ரீபேமெண்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் லிமிட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இன்னைக்கு ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ₹15,000 வரைக்கும் எனக்கு லோன் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ₹15,000 லோனை வந்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ இஎம்ஐ வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை பற்றின டீட்டெயில் வந்து இப்போ வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ₹15,000 லோனை வந்து செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான டேம் வந்து செலக்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து 180 டேஸ் வரைக்கும் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. குறைஞ்சபட்சம் 2 மாதத்துலேருந்து அதிகபட்சம் 6 மாதம் வரைக்கும் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. இதை விட பெரிய அமௌண்ட் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு இன்னுமே அதிகமான டைமிங் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 6 மாதத்தை வந்து செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து 6 மாதத்தை வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ மட்டும் ₹1210 சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸிங் ஃபீ பிடிச்சு போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய ₹13,790 வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் 6 மாதத்துக்கு ரீபேமெண்ட் வந்து பண்ணும்போது டோட்டலாக நீங்கள் பே பண்ணக்கூடிய வட்டி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ₹2,580 நீங்கள் வட்டியாகவே வந்து பே பண்ணுறீங்க. டோட்டலாக நம்ம வந்து ₹15,000 லோன் எடுக்கிற பட்சத்தில் நம்ம ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ₹17,580 நம்ம வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி எனக்கு 6 மாதம் டைம் வேண்டாம், இதை விட கம்மியான டைமிங் இருந்தாலே போதும், ரொட்டேஷனுக்கு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா 2 மாசத்தை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க 2 மாசம் வந்து சூஸ் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா ₹1,092 வந்து வருது. இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் ₹924 மட்டும்தான் வருது. நீங்க ₹15,000 லோன் எடுக்கும்போது 2 மாசம் இஎம்ஐல எடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ₹15,924 ரீபேமெண்ட் பண்ணணும். உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகக்கூடிய அமௌண்ட் இந்த ப்ராசஸிங் ஃபீ மட்டும் பிடிச்சு போக மீதி இருக்கக்கூடிய ₹13,908 உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரான்ச் லோன் ஆப்ஸில் நம்ம லோன் எடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 62 நாளை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு இந்த லோன் அமௌண்ட்டை நான் லைவாகவே வந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. அதை வந்து செக் பண்ணிட்டு ஜஸ்ட் அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த லோன் அமௌண்ட்டை நான் 2 மாதம் இஎம்ஐல எடுத்தேன் அப்படின்னா எனக்கு வட்டி வந்து வெறும் ₹900 சம்திங் அமௌண்ட் தான் வருது. அதனால தான் நான் 2 மாதம் செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களால் எவ்வளோ மந்த்தில் ரீபேமெண்ட் வந்து பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் டீடைல் வந்து உங்களுக்கு இது மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ கீழே கொடுத்துருக்க இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு ஆக்செப்ட் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்டோம். ஸோ இது கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோன் அமௌண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ல இருந்து நமக்கு மெசேஜ் வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோன் அமௌண்ட் வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். இது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆனதுக்கு அப்புறமா இதுல வந்து கன்ஃபார்ம் லோன் வந்து காமிக்கும். ஸோ அதுக்கப்புறமா நீங்க கன்ஃபார்ம் வந்து கொடுங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு லோன் அமௌண்ட் ரிசீவ் ஆகல அப்படின்னா அதை வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்காதீங்க. இப்போ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இந்த லோன் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. ஸோ நீங்க லோன் எடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஹோம் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து காமிக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா லோன் அமௌண்ட் வந்து நம்ம சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஆப்ல இருந்து மெசேஜ் வந்து பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட இதுல வந்து பாத்தீங்கன்னா ₹13,908 நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆயிருக்கும் அப்படிங்கிறதையும் இங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரீபேமெண்ட் வந்து இப்போ 2 மாசத்துக்கு நீங்க வந்து இஎம்ஐ எடுத்திருக்கீங்க அப்படின்னா எந்த டேட்ல வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ண சொல்றாங்களோ அந்த டேட்ல பேமெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ மேக் பேமெண்ட் வந்து கொடுக்குற பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த லோன் அமௌண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆயிருச்சு அப்படின்னு வந்து கேட்கறாங்க. உங்களுக்கு ரிசீவ் ஆனதுக்கு அப்புறமா கன்ஃபார்ம் ரிசிப்ட் ஆஃப் லோன் அப்படிங்கறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம இந்த லோன் அமௌண்ட்டை வந்து எப்போ ரீபேமெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜனவரி 8ஆம் தேதி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டிசம்பர் 8ஆம் தேதி இந்த லோனை வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த லோனை அடுத்த மாசம் நம்ம ஜனவரி 8ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இஎம்ஐ
7,962 ரூபாய் நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும். அதுக்கு அடுத்தது பிப்ரவரி 8ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, அதே 7,968 ரூபாய் நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாரி இருக்கும். இதுல ஷெட்யூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்திருப்பாங்க. இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, டீடைல் வந்து பார்த்துக்க முடியும். இதுல வந்து பாருங்க, உங்களுக்கு வந்துட்டு ஜனவரி 8ல வந்து ஒரு பேமெண்ட் வந்து பண்ணணும். அடுத்தது பிப்ரவரி 8ல வந்து பார்த்தீங்கன்னா, அனதர் பேமெண்ட் வந்து பண்ற மாரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எத்தன மாசத்துல இத ரீபேமெண்ட் வந்து பண்ண முடியுமோ, அதுக்கேத்த மாரி டைமிங் சூஸ் பண்ணுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ரொட்டேஷனுக்காக எடுக்கிறேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் 2 மாசத்த வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் யூஸ்க்காக எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல, உங்களுக்கு மாசம் மாசம் எவ்வளவு இஎம்ஐ கட்ட முடியுமோ, அதுக்கேத்த மாதிரி டேர்ம வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளவுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பிரான்ச் லோன் ஆப்ஸ்ல நம்ம லோனுக்கு அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும், இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.